அனைவருக்கும் வணக்கம். நாம் திருமூலநாயனார் பாடியருளிய திருமந்திரத்திலே 7ஆம் தந்திரத்திலே அமைந்த இனிய ஞானப் பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். சிவசக்தியினுடைய தத்துவத்தை புரிந்திருக்காத ஒருவர் முழுமையாக யோகத்தை அறிந்தவர் ஆக மாட்டார். இந்த உலகில் சிருஷ்டி என்பது நடக்க வேண்டும் என்றால் ஆண் தத்துவம் மற்றும் பெண் தத்துவம் ஆகிய இந்த இரண்டும் இணைந்தே பயணித்தாக வேண்டும். ஒவ்வொரு உடலுக்குள்ளும் சிவசக்தி தத்துவம் தாண்டவமாடுகிறது. இந்த சிவசக்தி தத்துவத்தின் சூட்சுமத்தை புரிந்து கொள்ளாத வரையிலும் ஞானத்தை முற்றிலும் புரிந்தவர்கள் ஆக மாட்டோம். சிவசக்தி தத்துவத்தின் நுணுக்கங்களை எல்லாம் திருமூலநாயனார் சொல்லக்கூடிய பாடல்கள் மூலமாக இன்று பார்க்கலாம். ஆதி பரம் தெய்வம், அண்டத்து நல் தெய்வம், சோதி அடியார் தொடரும் பெருந்தெய்வம், நீதி உள் மாதெய்வம், நின்மலன் எம் எரே, பாதி உள் மண்ணும் பராசக்தி ஆமே. எம்பெருமான் ஈசனை அர்த்தநாரீஸ்வரர் என்றே நம்முடைய முன்னோர்கள் குறிப்பிடுகிறார்கள். உமை ஒரு பாகத்தை உடலிலே கொண்டவன் என்று குறிப்பிடுவார்கள். இதன் பொருள் யாதென்றால், சக்தி சிவம் ஆகிய இந்த இரண்டும் பிரிக்க முடியாதபடி ஒன்றோடு ஒன்று கலந்தே இருக்கின்றன என்பதே ஆகும். தலைக்குள்ளே இருக்கும் ஜீவனிலே இருந்து வெளிப்பட்டு வந்த ஜீவசக்தியாய வாயு என்பது சந்திரகலை சூரியகலை என்கிற இரண்டாக பிரிந்து இரண்டும் சமமாக 36,000 பிரிந்து 72,000 நாடிகளிலே சலிக்கிறது. உடல் முழுவதும் இருக்கும் அத்தனை அவயவங்களும் இயங்குவதற்கு தேவையான இயங்கு சக்தி ஜீவனிலிருந்து வெளிப்பட்டு வரக்கூடிய ஜீவசக்தியாய வாயுவாலேயே பெறப்படுகிறது. 72,000 நாடிகள் அறுத்து ஆராய்ந்து பார்க்கக்கூடிய விஞ்ஞானத்தால் அறிய முடியாதது. அது உணர மட்டுமே சாத்தியப்பட்ட ஒன்று. இத்தனையும் நிகழ்த்தக்கூடிய சக்தி ஒன்று இருக்க வேண்டும் அல்லவா? அந்த சக்திதான் ஆதி பரம் தெய்வம், பராபரம் என்று குறிப்பிடுகிறார். அண்டத்திலே எண்ணற்ற தெய்வங்கள் வழிபாட்டுக்கு இருப்பதாக நாம் புரிந்திருக்கிறோம். குறிப்பாக தமிழகத்திலே சிறு தெய்வ வழிபாடு மிக மிக அதிகம். தங்கள் குடும்பத்திலே நல்ல நிலை கொண்டு வாழ்ந்திருந்த முன்னோர்களை தெய்வமாக தொழுது வழிபடக்கூடிய நிலை காணப்படுகிறது. ஆனால் அந்த தெய்வங்களிலே எல்லாம் நல்ல தெய்வம் எம்பெருமான் ஈசன் என்று குறிப்பிடுகிறார். சோதி அடியார் தொடரும் பெருந்தெய்வம். அடியார்கள், சிவனடியார்கள் தங்களுடைய கடினமான தவத்தின் வாயிலாக மேன்னிலை பெற்று சோதி வடிவமாக மாறி இருக்கிறார்கள். சோதி வடிவமாக இருக்கக்கூடிய சித்தர்கள் பராபரத்தின் ஆற்றலை பெற்று தங்களுக்கு விருப்பமானவர்களுக்கு தடையற வழங்குவதையும் வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உள்ளே இருந்து நம்மை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய களங்கமில்லாத ஈஸ்வர தத்துவம் என்பது நீதியோடு உள்ளது. எந்த ஒரு உயிரையும் அது நீதி பரிபாலனம் இல்லாமல் விட்டுவிடுவது இல்லை. சின்னஞ்சிறிய புழு பூச்சி முதல் மனிதர்கள் ஈராக இருக்கும் அனைத்து உயிர்களுக்குள்ளும் சிவசக்தி தத்துவம் ஒரே விதத்திலேயே அமைக்கப்பட்டிருக்கிறது. காரணம், சிவதத்துவம் சக்தி தத்துவம் என்பது முறையே நெருப்பும் வெப்பமும் என்று ஆகும். இது இல்லாது எந்த ஒரு உயிரும் இயங்குவதில்லை என்பது கருத்து. சக்திக்கு மேலே பராசக்தி தன் உள்ளே சுத்த சிவபதம் தோயாத தூவொழி அத்தன் திருவடிக்கு அப்பாலைக்கு அப்பாலாம் ஒத்தவும் ஆம் ஈசன் தான் ஆன உண்மையே. எல்லாமே சிவன்தான். சிவனுக்கு புறம்பாக இங்கு எதுவுமே இல்லை. தலைக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவன், அந்த ஜீவனோடு இணைந்திருக்கக்கூடிய வெப்பம், இந்த வெப்பம் என்பது சலித்து கீழே இறங்கி வரும்போது அது ஜீவசக்தியாய வாயு என்று பெயர் பெறுகிறது. சுத்தமான சிவத்தின் திருவடிகள் சந்திரகலை சூரியகலை என்று ஆகின்றன. அந்த திருவடிகளை வணங்காத ஒருவன் மேன்மை பெற முடியாது. ஈஸ்வர தத்துவத்தை ஒத்த தத்துவமாகவே தேகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சிவதத்துவம் இருக்கிறது. இரண்டும் வேறு வேறல்ல. படைப்பை
உருவாக்கக்கூடிய சிவசக்தி தத்துவம்தான் சகல உயிர்களுக்குள்ளும் நின்று இயக்கிக் கொண்டிருக்கிறது. எனவே சிவபதம் என்பது ஏதோ வேறு ஒன்று என்று கருதிவிடக்கூடாது. நம் உள்ளே இருந்து நம்மை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆற்றல்தான் சிவதத்துவமே அல்லாது வேறல்ல என்பது திருமூலரின் கூற்றாகும். கொழுந்தினை காணில் குவளையம் தோன்றும், எழுந்திடம் காணில் இருக்கலும் ஆகும், பரந்திடம் காணில் பார்ப்பதி மேலே திரண்டு எழக் கண்டவன் சிந்தை உள்ளானே. மனதின் 4 கூறுகளை நாம் அறிந்திருக்கிறோம். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்கிற 4. இதிலே சிந்தை அதாவது சித்தம் என்பது ஆன்மாவோடு நெருங்கிய தொடர்பை கொண்டிருக்கிறது. இந்த சித்தத்தால் மாத்திரமே பராபரத்தோடு தொடர்பு கொள்ளவும் முடியும். ஆனால் உலக வாழ்க்கையிலே சந்திக்கக்கூடிய புத்தி மற்றும் அகங்காரம் ஆகியவை மனதை வெளியிலே கொண்டு போய் சலிக்க வைத்துக் கொண்டே இருக்கின்றன. அப்படி சலித்து கிடக்கக்கூடிய காரணத்தால் ஆற்றல் என்பது சிதறி கிடக்கிறது. அப்படி சிதறி கிடக்கக்கூடிய ஆற்றல்களை எல்லாம் குவிக்க வேண்டும். ஆற்றலை குவிப்பதற்கு நமக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி வாசி பயிற்சி என்பது மாத்திரமே. புருவமத்தியத்திலே மனத்தை நிறுத்தி உள்ளும் வெளியும் சென்று வந்து கொண்டிருக்கக்கூடிய மூச்சுக்காற்றோடு உள்ளே இருக்கக்கூடிய ஜீவசக்தியாய வாயு என்கிற நெருப்பு காற்றை இணைத்து ஒரு சுடரை கிளப்ப வேண்டும். அந்த சுடர் முதலிலே கொழுந்தாக கிளம்பும். எப்படி ஒரு விதையிலிருந்து ஒரு செடி முளைக்கும் போது முதலாவதாக வெளிப்பட்டு வரக்கூடிய இலை கொழுந்தாக இருந்து பிறகு மெல்ல மெல்ல அது முதிர்ந்து கெட்டியான கரும்பச்சை நிறத்திலே மாறுகிறதோ, அதுபோல யோக பயிற்சியின் போது முதலாவதாக ஒரு கொழுந்து போல ஜோதி என்பது உருவாகிறது. அந்த கொழுந்தாக இருக்கக்கூடிய ஜோதியை கண்டுவிட்டாலே போதும், இந்த உலக தத்துவம் எல்லாம் விளங்கிவிடும். இதே கருத்துக்களை காகபுஜண்ட மகரிஷி தன்னுடைய பெருநூல் காவியம் 1000 சொல்கிறார். கால்வாசி மேலேற யோக சித்தே என்று. யோக பயிற்சியிலே சிறிதளவு பிரகாசத்தை பார்த்துவிட்டாலும் கூட இந்த உலக தத்துவம் நமக்கு விளங்கிவிடும். ஆனால் இதிலும் ஒரு சிக்கல் இருக்கிறது. உலக தத்துவத்தை சிறிதளவு புரிந்து கொண்டான பிறகு மனிதனுக்கு அகங்காரம் ஏற்பட்டு விடுகிறது. எல்லாம் தெரிந்து விட்டதைப் போன்ற ஒரு பிரமை தோன்றுகிறது. அந்த பிரமையின் காரணமாக அடுத்த கட்டத்திற்கு நகராமல் அங்கேயே நின்று விடுகிறார்கள். பரம் என்பது திடம் பார்ப்பதில் தான் இருக்கிறது. அதற்கு மேலே இன்னும் ஜோதி பிரகாசத்தை அதிகரிப்பதற்கான முயற்சிகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும். இப்படி கொழுந்து போல லேசாக கிளம்பிய பிரகாசத்தை இடைவிடாத பயிற்சியாலும் முயற்சியாலும் மேலும் அதிகப்படுத்தி சுத்த ஜோதியை காணக்கூடிய ஒருவன் சிந்தை உள்ளவன் என்று கொள்ளப்படுவான். அதாவது சித்தன் என்று கொள்ளப்படுவான். யார் சித்தன் என்று கேட்டால், எவர் ஒருவர் தன்னிலே இருந்து வெளியே சென்று நாசமடைந்து கொண்டிருக்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயுவை தனக்குள்ளேயே அடக்கி நிறுத்தி புருவ மத்தியம் என்கிற சுழுமுனை மத்தியத்திலே நெருப்பு ஜுவாலையை மூட்ட வல்லவனாக இருக்கிறானோ அவனே சித்தன் என்றாவான். இதைத்தான் இத்திருமந்திர பாடல் நமக்கு சொல்லுகிறது. எந்தை பரமனும் என் நம்மை கூட்டமும் முந்த உரைத்து முறை சொன்ன சொல்லின் ஞானமாம் சந்தித்து இருந்த இடம் பெரும் கண்ணியை உந்தியின் மேல் வைத்து உகந்து இருந்தானே. அன்னை பராசக்தியினுடைய வழிபாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறது. எம்பெருமான் ஈசனை மாத்திரமே வழிபடக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறது. இந்த 2 கூட்டத்தாரும் இது தனித்தனி அல்ல என்பதை புரியாமல் இருக்கிறார்கள். அன்னை பராசக்தி தரக்கூடிய ஞானத்தை பெறாத ஒருவனால் எம்பெருமானின் உண்மையான தத்துவத்தை புரிந்து கொள்ள இயலாது. சக்தி ஞானத்தை புரிந்திருக்க வேண்டும். சக்தி பராசக்தியின் ஞானம் என்பது எது? இந்த கேள்விக்கு யார் பதில் சொல்வார்? ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் இதற்கு பதிலை சொல்லி இருக்கிறார். அந்த பதில்தான் ஜீவசக்தியாய வாயு என்பது. ஜீவசக்தியாய வாயுவை பற்றியும் அதன் தத்துவத்தை பற்றியும் புரிந்திருக்கக்கூடிய ஒருவன் சக்தி ஞானத்தை பெற்றவன் என்றாகிறான். ஜீவசக்தியாய வாயுதான் சகலவிதமான உடல் இயக்கங்களுக்கும் காரணமாக இருக்கிறது. அது சலித்து கிடக்கிற காரணத்தால் தான் பிறப்பு இறப்பு என்கிற துன்பச் சுழல்கள் ஏற்படுகின்றன என்பதை புரிந்து கொண்டு விட்டால் அவன் சக்தி ஞானத்தை புரிந்தவன் என்றாவான்.
சக்தி ஞானம் புரிந்தான போது புருவ மத்தியம் என்கிற சுழுமுனை மத்தியத்திலே மனத்தை நிறுத்தி பழகும் போது இரண்டு பேரும் கண்களை கொண்டு இந்த உலகத்தை பார்த்திருந்தது போக உட்புறமாக திருப்பிய கண்கள் புருவ மத்தியத்திலே மூன்றாவது கண்ணாக விரிந்து தூய ஞானத்தை நமக்கு கொடுக்கிறது. உந்தியின் மேலே வைத்து எம்பெருமான் உகந்து இருந்தான் என்று குறிப்பிடுகிறார். உந்தி என்று சொல்லப்பட்டது தொப்புள் அல்ல, இது புருவ மத்தியத்தையே குறிக்கிறது. புருவ மத்தியத்தின் மேலே ஜோதியை நிறுத்தி பழகக்கூடிய ஒரு யோகி அன்னை பராசக்தியின் ஞானத்தையும் எம்பெருமான் ஈசனுடைய சுத்த ஞானத்தையும் அடைவான். முந்த உரைத்து முறை சொல்லின் ஞானமாம். இந்த உண்மை தத்துவத்தை முன்பதாக சொல்லிக் கொடுத்து ஜீவசக்தியாய வாயு என்கிற சக்தி ஞானத்தை ஒரு சுத்த ஞானி புரிந்திருக்க வேண்டும். அப்படி புரிந்தவன் தன்னுடைய சீடர்களுக்கெல்லாம் அதை புரியப்படுத்த வேண்டும். ஜீவசக்தியாய வாயுவின் தத்துவத்தை புரிந்து கொள்ளாத ஒருவனால் சுத்த ஞானத்தை அடைய முடியாது என்பதே கருத்து. இத்திருப்பாடலின் திரண்ட கருத்தை சித்தவேதத்தின் துணை கொண்டே நாம் அணுக முடிகிறது என்பதை நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். நல்லது சகோதர சகோதரிகளே, மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.